إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய உதவியினால் இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே நாம் எல்லோருமே இருக்கிறோம். இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கிய வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த மஜ்லிஸிலே, இந்த நிகழ்விலே சூரத்து திருமறை வசனத்திலே இருந்து அடிப்படையாக ஒரு 4 அம்சங்கள் குறித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடியது என்பது எங்களுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அவன் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன். அதுவும் ஏனைய மதங்கள், கொள்கைகள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகளை சார்ந்தவர்களை விட ஒரு இறை விசுவாசியுடைய இலக்கு மறுமையிலே சூனத்தை அடைவது, சூனப்பாக்கியம் அடைவது தான் மிகப்பெரிய ஒரு இலக்கு. அப்போ அந்த இலக்கை அடைவதாக இருந்தால் நாம் இந்த உலகத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படித்தானே? ஒரு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு கிஃப்டை தர்றான். அந்த கிஃப்ட்டுங்கிறது விலை மதிக்க முடியாதது, யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத மிக உன்னதமான உயர்ந்த சூனத்தை அல்லாஹ் தஆலா தர காத்திருக்கிறான். யாருக்கு? முத்தகீன்களுக்கு, அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு, நடந்தவர்களுக்கு. அப்போ அந்த சூனத்தை அடைவதாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் அந்த சூனத்தை பெறுவதற்கான வழிகளை நாங்கள் என்ன செய்யணும்? முறையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாத பல்லாயிரக்கணக்கான தமிழ் பேசுகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். அந்த பல்லாயிரக்கணக்கான சகோதரர்களில் இந்த மார்க்க சம்பந்தமான சில செய்திகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட சில எண்ணிக்கை சார்ந்தவர்களை அல்லாஹு தஆலா தேர்வு செய்து வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு மஹப்பத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சக்கர் என்கிற ஒரு நரகத்தை குறித்து சொல்கிறான். சக்கர் என்கிற நரகம், பொதுவாக நாங்கள் நார்னு சொல்லி சொல்லுவோம், ஜஹீம் என்று சொல்லி சொல்லுவோம், ஜஹன்னம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்படி அல்லாஹு தஆலா இந்த சக்கர் என்கிற நரகத்தினுடைய மிக மோசமான நரகங்களிலே ஒன்றாக இருக்கிற இந்த நரகம் குறித்து, அந்த நரகத்திலே போடப்பட்டு தண்டிக்கப்படக்கூடியவர்கள் யார்? இந்த உலகத்தில் வாழ்க்கையில் என்னென்ன பண்புடையவர்கள் அதிலே போடப்படுவார்கள், வீசப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்கிறத அல்லாஹு தஆலா ஒரு திருமறை வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா சலகக்கும் ஃபீ சக்கர். நாளைக்கு மறுமையில் சக்கரில் இருக்கிறவர்களை பற்றி மற்றவங்க கேட்பாங்க, யார், எது உங்களை இந்த நரகத்திலே கொண்டு போய் உங்களை தள்ளியது, என்ன காரணம்? உலகத்தில் நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள், என்ன காரணம் என்று சிலரை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அந்த சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களாம், காலு லம் நக்கு மினல் முசல்லீன்,
முதலாவது காரணம், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தினுடைய பேசிக் அடிப்படை நம்மெல்லாம் ஏற்றிருக்கிற இந்த ஏகத்துவ கொள்கை ஷஹாதாவுக்கு பிறகு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தூண் எது? தொழுகை தான். தொழுகை என்பது எங்களுக்கு அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களையும் கடந்து மேராஜுடைய பயணத்திலே, இஸ்ராவல் மேராஜுடைய பயணத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இந்த உரையாடல், இந்த தொழுகை என்பது எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதற்கான ஒரு முறையை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த தொழுகை மூலமாக தந்திருக்கிறான். நம்ம எல்லோருக்கும் தெரியும், பொதுவாக தொழுகை எத்தனை வக்து தொழுகை கடமையாக்கப்பட்டது? ஆரம்பத்தில் 50 வக்து தொழுகை. இன்னைக்கு 5 நேரமே நம்மளால என்ன செய்ய முடியாமல் இருக்குது, இன்னைக்கு தொழ முடியாமல் இருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா இந்த 5 நேர தொழுகையை, கடமையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்கிறான்? அதனுடைய மகிமை என்ன? அல்லாஹு தஆலா அழைத்து அங்கிருந்து கொடுக்குறான். இப்போ ஒருத்தரை நம்ம என்ன செய்கிறோம், உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், சும்மா ஒருத்தருக்கு கிஃப்டை கொடுக்கறத விட அவரை மேடையில் ஏற்றி, மேடையில் ஏற வச்சு, பிரமுகர்களுக்கு முன்னால், உயர் அதிகாரிகளுக்கு முன்னால் அவருக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குற நேரம் அதுக்கென்று ஒரு தனியான ஒரு மகிமை என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானங்களுக்கு அப்பால் வந்து அழைத்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த தொழுகை என்கிற மிக முக்கியமான ஒரு கிஃப்டை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அப்ப இந்த சக்கருடைய நரகத்துக்கு செல்வதற்கு முதல் காரணம் என்ன? தொழுகையாளிகளாக இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், பொதுவாக தொழுகையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆக குறைந்தது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழுகையை 5 நேரமாவது, நஃபிலான சில நேரங்களில் முன்பின் சுன்னத்துகள் சில நேரங்களில் மிஸ் ஆகலாம். ஆனால் ஒரு இறை விசுவாசியை பொறுத்தளவில், ஒரு மூமினை பொறுத்தளவில், இந்த 50 கடமைகளிலே இந்த தொழுகை என்கிற 5 நேர தொழுகையை ஒரு மனிதன் விடுவானாக இருந்தால் தன்னை எப்படி முஸ்லீம் என்று அழைத்துக் கொள்வது? உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி கட்டம் எப்படி அவங்க பள்ளிவாசலுக்கு சென்றாங்க? 2 பேர் அவரை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? தாங்கி கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். இது யார்? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப மரண தருவாயினுடைய கடைசி பகுதியில் இப்படி ஒரு நிகழ்வை நம்ம என்ன செய்யறோம்? இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப இதுக்கிடையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே எவ்வளவு கரிசனை காட்டியிருக்கிறாங்க. ஒரு முறை சொல்லுகிறார்கள், நான் இந்த ஜமாத்து தொழுகைக்கு கலந்து கொள்ளாதவர்கள் அவர்களுடைய வீடுகளை நான் என்ன செய்யற? எரிக்க நினைக்கிறேன். அங்கு சிறு குழந்தைகளும் பெண்களும் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அவர்களை நான் என்ன செய்யறேன்? அந்த வீடுகளை கொளுத்தாமல், தீயிட்டு கொளுத்தாமல் நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ஒரு நபித்தோழர், எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு கண்டறியாத ஒரு நபித்தோழர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில தகுந்த காரணங்களை சொல்லி பள்ளிவாசலிலே தொழாமல் தன்னுடைய வீட்டிலே தொழுது கொள்வதற்கு, தொழாமல் இருக்கிறதுக்கு அல்ல, வீட்டில் தொழுது கொள்வதற்கு, வீட்டில் தொழுது கொள்வதற்கு என்ன செய்யறாங்க? அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இரவு நேரங்களாக இருக்கிறது, எனக்கு கண் தெரியாது, என்னை அழைத்து வருவதற்கு யாருமே என்ன செய்யல, யாருமே இல்லை. இப்படியான நேரத்தில் நான் வீட்டிலே தொழுது கொள்ளலாமா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப கட்டத்தில் என்ன சொல்றாங்க? ஆம், நீங்க தொழுது கொள்ளுங்க. அந்த நபி தோழரும் என்ன செய்கிறார்? அந்த மஜ்லிஸிலே இருந்து, அந்த இடத்திலே இருந்து சென்று விடுகிறார். கொஞ்ச தூரம் செல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப அழைக்கிறாங்க. அழைத்து சொல்லுகிறார்கள், இங்க வாங்க, அதானுடைய சத்தம் உங்களுடைய காதில் கேட்கிறதா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலுல்லாஹ், அப்படி என்றால் உங்களுக்கு எந்த அனுமதிக்கப்பட்ட காரணமும் இல்லை, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தில் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். யாருக்கு இந்த கட்டளை? கண்டறியாத ஒரு நபித்தோழர். இரவு நேரங்கள், இன்றைக்கு இருக்கிற, நாங்கள் வெளியில் இறங்கினாலும் பகல் பொழுது பகல் போல இருக்கிறது, வெளிச்சங்கள் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது, அழைத்து செல்வதற்குரிய அத்தனை வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அன்றைய சூழல் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு தூரங்களிலே வாழ்ந்திருப்பார்கள். இதற்கிடையில் அழைத்து வருவதற்கு யாருமே இல்லை. கண்டறியாத ஒரு நபித்தோழர்
என்று இருக்கிற பொழுது கூட ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்வதற்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுகையினுடைய முக்கியத்துவம் குறித்து உங்களுக்கு தெரியும் என்ன செய்து, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் மிக முக்கியமானது தொழுகை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப அந்த சக்கர் என்கிற நரகத்திலே வீழ்ந்து அதிலே கொடூரமாக தண்டிக்கப்படுவதற்குரிய அடிப்படை காரணம் நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப தொழுகை என்பது என்ன செய்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு கடமை. ஹஜ்ஜ சில நேரங்களில் பணம் இல்லை, எங்களுக்கு உடல்ல ஆரோக்கியம் இல்லை, போயிட்டு வருவதற்குரிய அச்சமற்ற நிலை இல்லை என்கிற காரணத்தினால் அதை என்ன செய்யலாம், அந்த கடமை இல்லாமல் போகலாம். நோன்பும் சில சில காரணங்களால் என்ன செய்யப்படுகிறது, விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஜகாத்தும் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் தொழுகைக்கு விதிவிலக்கு இருக்கிறதா, விதிவிலக்கு இல்லை. விதிவிலக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறது. யாருக்கு? என்ன உதாரணமாக பெண்கள்ல அசுத்தமாக இருக்கிற காலப்பகுதியில் உள்ளவங்க, அதே போல யாரு, பைத்தியக்காரர்கள், சின்ன பிள்ளைகள், இப்படியானவர்களை தவிர மற்றவங்களுக்கு என்ன செய்கிறது, எந்த கட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யல, அனுமதி இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை ஒரு கடமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதிய, சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய, அபிவிருத்திய தருவதாக இருந்தால் இது தொழுகை தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுடையத்திலையும் மனைவியிடத்திலையும் அதே நேரத்தில் தொழுகையிலும் எனக்கு என்ன செய்கிறது, கண் குளிர்ச்சி இருக்கிறது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தொழுகையில கண் குளிர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம பொதுவாக வெளியில் இருக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம், எப்ப நம்ம பள்ளியை விட்டு வெளியில போவோமுங்கிற அடிப்படையில் அவசரமா இருப்பாங்க. என்ன டைம் பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன இகாமத் சொல்லலையே, லேட் ஆகிறாரே, குயிக்கா தொழுகை முடிக்க மாட்டாரா என்று சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம எதிர்பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசலுக்குள் இருந்து கொண்டிருக்கிற அத்தனை நேரங்களும் என்ன செய்கிறது, வீணான நேரங்கள் அல்ல. எங்க இருக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துக்குள் இருக்கிறோம். உலகத்திலேயே அதி சிறப்பான புனிதமான இடத்திலே நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுல நம்ம என்ன செய்யறோம், இருக்கிற பொழுது ஒரு தொழுகையை நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்ப அந்த இருக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்ன செய்யறது, பிரயோசனமான நேரங்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது என்ன செய்கிறது, நேரம் வரையறுக்கப்பட்ட ஒரு கடமையாக இறை விசுவாசிகளுக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த கடமை என்பது மிக முக்கியமானது. இந்த கடமையிலே உதாசீனம் செய்தவர்கள், இந்த கடமைகளை புரிந்து கொள்ளாதவர்கள், இந்த கடமைகளை செய்யாதவர்கள் எங்க போவாங்க, சக்கர் என்கிற நரகத்தில் வீழ்த்தப்படுவார்கள், தள்ளப்படுவார்கள், அதனுடைய வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த முதலாவது ஒரு காரணத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் இருக்கிற ஆண்களாக இருக்கிற நாங்க மட்டும் தொழுதா போதுமா? இல்லை. எங்களுக்கு கீழே எங்களுடைய மனைவி எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறார், எங்களுடைய பிள்ளைகள் யார பொறுப்பில் இருக்கிறாங்க, எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்ப இவர்களும் என்ன செய்யணும், தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகிறார்களா? நம்ம இன்றைக்கு சில நேரங்களிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாங்கள், வெளிநாடுகளிலே வாழுகின்ற நாங்கள், பல வேலைகளுக்கு, வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலே, பல சிரமங்களுக்கு மத்தியில் இருக்கிற நேரங்களில் கூட எங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் தருவதற்காக நம்ம என்ன செய்வோம், இங்கிருந்து போன் எடுத்து எங்களுடைய மனைவியோடையோ, எங்களுடைய பிள்ளைகளோடோ, அல்லது எங்களுடைய தாய் தகப்பனோடோ நாம் என்ன செய்கிறோம், கொஞ்ச நேரம் பேசினா தான் மனசுக்கு ஒரு வகையான ஒரு ஆறுதலை, நிம்மதியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் அங்குள்ள ஊர்ல உள்ள எல்லா விவகாரங்களையும் நம்ம பேசி கேட்போம். என்ன நடந்துச்சு, திருமணம் சம்பந்தமாக, ஜனாசா சம்பந்தமாக, உறவுகளுடைய சுகதுக்கங்கள் சம்பந்தமாக, இது எல்லாவற்றையும் விசாரிப்போம். ஆனா நீங்க இன்றைக்கு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி உள்ள தொழுகையை நீங்க தொழுதீங்களா, பிள்ளைகள் தொழுதார்களா என்று நம்மள எத்தனை பல சகோதரர்கள் விசாரிச்சிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர், இது பொறுப்பு எங்க மீது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். நமக்கு என்ன செய்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. அப்ப அந்த பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுமா இல்லையா? விசாரணை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில நம்மள ஒரு விசாரணை அல்ல, இரண்டு விசாரணை அல்ல, பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு
அந்த விசாரணைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து அதுல ஜெயிச்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப விசாரணை என்றால் ஏதோ இலகுவாக விசாரித்து விட்டு நம்ம ஏதோ உப்புச்சப்பில்லாத பதிலை சொல்லிட்டு போயிடலாம் என்று மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நிற்கிற இடம், அந்த மறுமையினுடைய அந்த நிகழ்வு என்பது மிக வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இந்த சூரியனுடைய உஷ்ணத்தை, சூட்டை தாங்க முடியாமல் நம்ம என்ன செய்கிறோம், சூடு காலங்களில் அங்கலாய்க்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். ஏசி இல்லாம தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. வேலை செய்ய முடியுமா? வெளியில நடமாட முடியுமா? இப்படியான என்ன செய்யற நம்ம பார்க்கிறோம், நடமாடுறதுக்கு நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள் அப்படியே நம்ம வேர்வையில என்ன செய்யறோம், எங்களுடைய ஆடைகள் எல்லாம் அப்படியே நனைந்து விடுகிறது, ஈரம்பட்டு விடுகிறது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து அந்த சூரியன் நிறுத்தப்படும். எத்தனை மைல்? 1 மைல். அந்த அளவுக்கு என்ன செய்யப்படும், ரொம்ப கிட்ட கொண்டு வைத்து நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்தில் செய்த அமல்களுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய விசாரணைகளை முகம் கொடுப்பார். அப்ப அந்த விசாரணையில இருந்து நாங்க தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான அடிப்படை கடமையாக இருக்கிற நாங்கள் எப்படி ஷஹாதாவை கலிமாவை ஏற்றிருக்கிறோமோ, அப்ப அது சொல்லி தருகின்ற பாடமாக இந்த அடிப்படை கடமையாக இருக்கின்ற இந்த தொழுகையை நம்ம என்ன செய்யணும், எந்த சந்தர்ப்பத்திலும் விடாமல் நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை செய்தி. இது முதலாவது காரணம். எதுக்கு? சக்கர் என்கிற நரகத்துக்கு செல்லுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக தொழுகை இல்லாதவர்கள் அங்க போவாங்க. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்க என்ன செய்தோம், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தோம். ஏழைகளுக்கு என்ன செய்தோம், உணவளிக்காமல் இருந்தோம். இது இரண்டாவது காரணம். கணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு பொருளாதாரம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறது எல்லாம் யார் தந்தது? அல்லாஹ் தந்தது, நம்மளுடையது அல்ல. நம்ம இதற்கு முன்னாடி உள்ள நாங்கள் சாப்பிட்டது, ஹலாலாக குடித்தது, ஆடையாக அணிந்தது, இதெல்லாம் நாங்கள் எங்களுடையது தான். ஆனால் எஞ்சி இருக்கின்ற பணம் யாருக்கும் சொந்தமானதல்ல. எது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க? கண்ணை பத்தும் வரைக்கும் தான் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த எங்களுடைய கைகளில் இருக்கின்ற பணம், எங்களுடைய சொத்துக்களுக்கு, எங்களுடைய மரணத்துக்கு பின்னாலே பல வகையான பிரச்சனைகள், யுத்த என்ன செய்ய ஆட்கள், சண்டைகள், சச்சரவுகள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எனவே இன்றைக்கு அப்ப இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், எல்லோருக்கும் சம அளவில் அல்ல. ஒவ்வொருத்தருடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலாவை விசுவாசித்தவங்களுக்கும் கொடுக்கிறான், அல்லாஹ் தஆலாவை நிராகரித்தவங்களுக்கும் கொடுக்கிறான். இதில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்ல இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்ல. இதனால அர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலா அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுக்குரிய தூண்டுதலை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறார். அப்ப சக்கருடைய நரகத்தில் தள்ளப்படுவதற்கு, அந்த கொடூரமான நரகத்தில் வேதனை செய்யப்படுவதற்குரிய இரண்டாவது அடிப்படை காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்வது, ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, பசித்தவர்களுக்கு உணவளிக்காமல் இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களை என்ன செய்வான், இந்த சக்கருடைய நரகத்தில் தள்ளுவான். அல்லாஹ் தஆலா எங்க தள்ளுவான், சக்கருடைய நரகத்திலே தள்ளுவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த செய்தியில எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரான் 180வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கியதிலே யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ, இது யார் கொடுத்தது? அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளால கொடுத்திருக்கிறான். அவங்க என்ன நினைக்கிறாங்க என்றால், இப்படி நம்ம கொடுக்காமல் வச்சிருந்தா நலவுன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால், கொடுத்தா எண்ணிக்கை குறைஞ்சிரும், அதனுடைய நம்பர் குறைஞ்சிரும், அதனால நம்ம என்ன செய்யறோம், கொடுக்காமல் வைத்து விட்டால் கட்டுக்கட்டாக வச்சுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அவங்க நினைக்கிற மாதிரி அல்ல, இது அவர்களுக்கே கேடுதான், இது அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் என்ன செய்யப்படும்,
தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, சயுதவ்வகூன பிமா பகிலு பிஹி யௌமல் கியாமா. மறுமையில அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, சேகரித்து வச்சு அல்லாஹ்வுடைய பாதையில ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, வறுமையில் இருந்தவர்களுக்கு செலவழிக்காமல், உணவளிக்காமல், தங்களுடைய சொத்துக்களை இது என்னுடைய சொத்து என்று சேகரித்து வைத்திருந்தவர்கள் அவருக்கு அப்படி மாலையாக அணிவிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்தாங்க உதாரண ஆசை உங்களோட இப்படியே மாலையாக நீங்க என்ன செய்யுங்க, போட்டுட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில இப்படி இந்த சொத்துக்களை ஏழைகளுக்கு வழங்காத மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில என்ன செய்வான் என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரங்கள் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய வீடுகளில், நம்மளுடைய நாடுகளில் என்ன செய்கிறது, சில நேரங்களில் யாசகம் கேட்டு வீட்டுக்கு வருவாங்க. யாரையுமே பிரித்தறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்குதா இல்லையா? ஊர்ல உள்ளவங்களாக இருந்தால் கண்டுகொள்ளலாம். நம்ம அவங்களுடைய வீட்டு சூழல், அவங்களுடைய பின்னணி என்ன, பணக்காரர்களா, கஷ்டப்பட்டவர்களா, உண்மையிலே தேவையுடையவர்களா என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம நாடுகளில் நீங்க பாருங்க, இந்தியாவிலே எப்படி தெரியாது, எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை என்று வந்து விட்டால் அப்படியே என்ன செய்வாங்க, சங்கிலி தொடராக ஒவ்வொரு கடையாக ஏறி, வீடு வீடாக ஏறி யாசகம் கேட்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு நம் சமுதாயத்தில் என்ன செய்கிறது, நிறையவே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஏன் இப்படி ஒரு நிலை நம் சமுதாயத்தில் இருக்கிறது என்று சொன்னால், பொதுவாக பெரும் பெரும் பண முதலைகள், பணங்களை சேகரித்து வைத்தவர்கள், உரிய முறையில் அவர்களுடைய ஜகாத்துகள் உரியவர்களுக்கு போய் சேர்ந்திருக்குமாக இருந்தால் இந்த நிலையை நம்ம பார்க்கலாமா? பார்க்கவே முடியாது. இஸ்லாமிய வரலாற்றில் நீங்க எடுத்து பாருங்க, சில இடங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய வரலாற்றில் ஜகாத்தை கொண்டு போய்த்து பலரை தேடி தேடி இந்தாங்க ஜகாத்தை எடுக்கணும்னு சொன்னாக்க மறுத்துடுவாங்க. எல்லாரும் அந்த ஜகாத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாத, அதாவது பணக்காரர்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த ஜகாத்துகள் சரியாக உரிய முறையில் உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்காத காரணத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நாளடைவில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. யாசகர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இதை பயன்படுத்தி சில ஈமானிலே பலகீனமானவர்கள், அல்லாஹு தாலாவை மறுமையை அஞ்சாதவர்கள் என்ன செய்யறாங்க, சில காரணங்களை, நொண்டி சாட்டுகளை சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறார்கள், இதே இந்த வசூல் வேட்டையை இன்றைக்கு முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு அவல நிலை இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா, சில மனிதர்கள், சில மார்க்கத்தை சுமந்தவர்களும் கூட என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசல் லெட்டர்ஹெட்டை அடித்துக்கொண்டு அல்லது மதரசாக்களினுடைய லெட்டர்ஹெட்டை, உத்தியோகபூர்வ லெட்டரை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு வசூல் செய்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இது எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால், இவர்களுக்கு இந்த மறுமையில நம்ம எல்லாம் விசாரிக்கப்படுவோம், அல்லாஹு தாலா விசாரிப்பான், நம்ம செய்கிறது தவறு, இது நம்ம மற்றவங்களுடைய உரியவர்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்களை இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம், நாங்க மோசடியாக நாங்கள் வசூல் செய்கிறோம் என்கிற அந்த அச்ச உணர்வு இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு சமுதாயத்தில் பலரை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வகையில் என்ன செய்கிறது, அல்லாஹு தாலா தந்திருக்கிற சொத்துக்களிலே, பொருளாதாரத்திலே எங்களால முடிந்தது தான் இருக்கிறது. முழுக்க சொன்னா கொடுக்க சொல்லி சொன்னான் அல்லாஹு தாலா இல்ல, எது எங்களுக்கு முடியுமோ அதை என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா கொடுக்க சொல்லி சொல்லுகிறான். அவ்வாறு ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்காத காரணத்தினால் அவர்கள் எங்க தள்ளப்படுவாங்க, சக்கர் என்கிற நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இது இரண்டாவது காரணம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மூன்றாவது அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வகுன்னா நஹூலு மஅல் ஹாயிதீன். என்ன, வீணர்களோடு வேடிக்கையாக எங்களுடைய நேரங்களை என்ன செய்கிறோம், களியாட்டங்களிலே எங்களுடைய நேரங்களை கழித்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் என்பது என்ன, பொன்னை விட மிக பெருமதியானது. பொண்ணை இழந்துட்டோம்னா எடுத்துக்கொள்ளலாம், வாங்கிக் கொள்ளலாம் இல்லையா? ஆனால் எங்களை கடந்து போன ஒரு நிமிடத்தை யாரால அது மீட்ட முடியுமா? யாராலையும் மீட்ட முடியாது. அப்ப நேரங்கள் என்பது பொன்னானது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நேரங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், நாங்க வேடிக்கையோட களியாட்டங்களிலே அல்லாஹ்வை மறந்து இப்ப கேலி கூத்துகளிலே இருந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். இதனால நாங்க நரகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆயுள், எங்களுக்கு தந்திருக்கிற ஆரோக்கியம்,
எங்களுக்கு தந்திருக்கிற நேரங்கள் அல்லாஹ் தஆலா விசாரிப்பானா இல்லையா? விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா மரணத்துக்கு முன்னாடி எங்களுடைய ஆயுள் குறித்த கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்பான். அதற்கு சரியான பதில் சொல்லாவிட்டால் அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, நாங்க நகர முடியாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், என்ன செய்து உங்களுடைய வயோதிபத்துக்கு முன்னர் அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாலிபத்தை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். உடலிலே ஆரோக்கியம், உடலிலே வலிமை, பயமற்ற நிலை, சமுதாயத்திலே எழுச்சி பொங்குகின்ற ஒரு நிலை இருக்கிற பொழுது இந்த நேரத்தில் உன்னுடைய வாலிபத்தை நீ எதற்காக பயன்படுத்தினாய்? இஸ்லாமிய வரலாற்றில் நீங்க நிறைய எடுத்து பாருங்க. சஹாபாக்கள் இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், நபிமார்களுடைய தோழர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் இந்த மார்க்க பணிக்காக வேண்டிய ஆற்றிய தொண்டு இன்னைக்கு அளப்பரியது. அதை நாங்கள் படிக்கிறோம், அதை படித்து கடந்து செல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த நேரம் என்பது உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். என்ன அருட்கொடை அந்த 2? நேரமும் ஓய்வு நேரமும் என்ன ஆரோக்கியமும். நமக்கு எப்ப இந்த இரண்டினுடைய பெருமதியை நம்ம எப்ப அறிந்து கொள்வோம்? அதை கடந்ததுக்கு பிறகுதான். ஆரோக்கியம் இல்லாமல் எந்திரிக்க முடியாமல் நம்ம என்ன செய்யறது, வேலைக்கு போக முடியாமல், நாங்க விரும்பியதை சாப்பிட முடியாமல், ஆரோக்கியம் எல்லாம் முழுமையாக இழந்த நிலையிலே ஒரு மனிதன் இருக்கிற பொழுதுதான் கடந்த கால ஆரோக்கிய நிலையை அந்த நேரத்தில் நம்ம எண்ணி பார்ப்பான். எண்ணி பார்த்தா வந்துருமா? வர முடியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடி இருக்கிறானா அவர்களை தவிர. வயோதிபத்துக்கு பிறகு அது கஷ்டம் என்றாலும் சில நேரங்களிலே நம்ம சிறிய வயதிலே இருந்து இன்றைக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். இது 10-50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறது, ஏதோ ஒரு மிக முக்கியமான ஒரு நோய் வருகிறது, அது இன்னும் 4-5 பேரை சேர்த்து கூட்டிட்டே வருது. பார்க்குறோமா இல்லையா? சொல்லுவாங்க சுகர் வந்துட்டேன்னு சொன்னா அதுல பார்ட்னர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க அந்த சகாக்களும் சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, வந்து சேர்ந்து விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரோக்கியம் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத். எனவே ஆரோக்கியமாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் அவைகளை நாங்கள் என்ன செய்யணும், முறையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது ஓய்வு நேரம். நம்மெல்லாம் புலம்பெயர்ந்து வாழுகிறோம், வெளிநாடுகளிலே வாழுகிறோம். சில சகோதரர்கள் வேணும் என்றால் குடும்பத்தோடு இருக்கலாம். வேலை நம்ம என்ன செய்யறோம், தூக்கம், சாப்பாடு, அதோடு சேர்த்து ஓய்வு நேரங்கள் இருக்குதா இல்லையா? இந்த ஓய்வு நேரங்கள் பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிக்க மாட்டானா? விசாரிப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரங்களை பயன்படுத்தி இதுல இருக்கக்கூடிய பல சகோதரர்களுக்கு சில நேரங்களில் சில வேலைகள் இருக்கலாம், அதை கூட தள்ளி போட்டு நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆரோக்கியத்திலே, உங்களுடைய ஆயுளிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், நிறைய நன்மைகளையும் பரக்கத்துகளையும் செய்யட்டும் என்று இந்த நேரத்தில் என்ன செய்கிறேன், பிரார்த்திக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஓய்வு நேரங்கள் கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்ம அந்த ஓய்வு நேரங்களை முறையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு இடத்திலே ஒரு 5 நிமிடம் யாரையாவது எதிர்பார்த்து நிற்கிறோம் என்றால் எங்களுடைய நாவுகளிலே இருந்து இஸ்திக்பார் வரட்டும். எங்களுடைய நாவுல இருந்து என்ன செய்யட்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெரிய கஷ்டமா? எதையாவது சுமக்கிறோமா? பெரிய சுமையாக இருக்கிறதா? இதை சொல்லுவதற்கு பல மணி நேரங்கள் தேவையா? இல்ல. எங்களுடைய நாவுகள் திளைத்துக் கொண்டு இஸ்திக்பாரால் திளைத்துக் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் எதிர்பார்க்காதவைகளை கூட அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், எங்களுக்கு தந்துருவான். நாங்கள் எதிர்பார்க்காத சில நேரங்கள் அதற்காக வேண்டி செய்த தவறுக்காக வேண்டி பாவத்திற்காக கையேந்திரிக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா அந்த இஸ்திக்பார் மூலமாக அந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிச்சு விடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வகையில பொதுவாக யாரெல்லாம் வேடிக்கைகளிலே, கேலி களியாட்டங்களிலே அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற அந்த நேரங்களையும் காலங்களையும் வீணாக கழிக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா விரும்பாத முறையில் கழிக்கிறார்களோ, அவர்களும் போக வேண்டிய இடம் எங்க? இந்த சக்கர் என்கிற இடம். அப்ப முதலாவதாக தொழுகையாளியாக இல்லாதவர்கள் போகிறார்கள், 2வது ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்கள் செல்கிறார்கள், 3வது என்ன செய்கிறது, இந்த கேலி களியாட்டங்களிலே நேரங்களை செலவழித்துக் கொண்டு முழுமையாக மறுமையை மறந்து இறைவனை மறந்து சில நேரங்களிலே தங்களுடைய குடும்ப தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாத ஒரு மோசமான நிலைக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தள்ளப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியானவர்களும் எங்க போவாங்க?
இந்த சக்கர் என்கிற நரகத்துக்கு போவாங்க. நான்காவது காரணம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன். நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த உலகத்தோடயே முடிஞ்சிருச்சு மேட்டர், மறுமையெல்லாம் அப்படி ஒண்ணு என்ன செய்யல இல்லை என்று மறுமையை நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். இதனால நாங்க இந்த மோசமான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று அந்த சக்கரில் இருக்கிற நரகவாதிகள் என்ன செய்வார்கள், மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாள் என்பது என்ன செய்கிறது, அதுதான் எங்களுடைய நன்மை தீமைகளை பிரித்து யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், யார் சோனவாதிகள் யார் நரகத்துக்குரியவர்கள் என்று சரியான தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு நாள் இந்த நாள் மறுமை நாள் தான். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, யாருடைய உள்ளத்திலே மறுமையை பற்றிய அச்சமும் மறுமையை பற்றிய பயமும் மறுமையிலே விசாரிக்கப்படுவோம் என்கிற அந்த உணர்வும் இருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நல்லதாக இருக்கும், அவருடைய நடவடிக்கைகள் நல்லதாக இருக்கும், தீய பழக்க வழக்கங்களை விட்டு அவர் தூரமாகுவார். எந்த நேரத்திலும் இறைவனோடு தொடர்பாடலை அவர்கள் அதிகரித்துக் கொள்வார். பாங்கு சத்தம் கேட்கிறதா, நேரம் வந்து விட்டதா, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்வார்கள், அவர்கள் விரைந்து செல்வார்கள், ஓடோடி செல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மறுமை குறித்து ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். பாருங்க, சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஆ, அந்த மறுமையினுடைய நிகழ்வு என்பது நம்மெல்லாம் கற்பனையாக நினைத்து பார்ப்பதை விட மிக மோசமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மளையும், நம்மளுடைய சமுதாயம், நம்முடைய மார்க்கம், நம்முடைய நாடு என்ன செய்து எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனையோடு இதெல்லாம் சில நேரங்களில் நம்ம சவுண்டுகளை கேட்கிற பொழுது நம்மளே அதிர்ந்து போய் விடுகிறோம். இதெல்லாம் இது கப்பால்பட்ட ஒரு கற்பனை என்ன செய்கிறது, அல்லாஹ் நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாள் நிகழும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான், இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், அது ஒரு மகத்தானது, பயங்கரமானது, கடுமையானது, தாங்கிக் கொள்ள முடியாதது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டி கொண்டிருக்கிற தாய் தன்னுடைய கையில இருந்து குழந்தை விடுவதை கூட அறிந்து கொள்ள மாட்டாள். அந்த அளவுக்கு கடுமையானது, அகோர்வமானது. இப்படித்தான் மறுமை நாள் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டிட்டு சொல்கிறான். இது ஒன்று. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ தலஉ குல்லு ذாத்தி ஹம்லின் ஹம்லஹா வ தரன் நாஸ சுகாரா வ மா ஹும் பிசுகாரா, தங்களுடைய வயிற்றிலே கருவறையிலே குழந்தைகளை சுமந்திருக்கிற தாய்மார்கள் கூட, கர்ப்பிணி தாய்மார்கள் கூட தாங்கள் அறியாத விதத்தில் அந்த குழந்தையை ஈன்று விடுவார்கள். இது சும்மா இலகுவாக சின்ன சவுண்டுக்கு ஒரு சின்ன விடயத்துக்காக வேண்டி இப்படி நடக்குமா? நடக்கவே நடக்காது. அவ்வளவு மிக கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த மறுமை குறித்து சொல்லுகிறான். மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள்லாம் மக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் போதையில மிதக்கிற மாதிரி இருப்பாங்க. இது போதையா? இது போதை கிடையாது. வமாகும் பிசுகாரா வலகின் அஸாபல்லாஹி ஷதீத். இது எதனால இப்படி எல்லாம் மக்கள் எல்லாம் போதையோட பயங்கரமாக ஏதோ விழிபிதுங்கி போய் ஓடோடி அங்கலாய்த்து கொண்டு இங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இது என்ன காரணம் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நாளைக்கு மறுமையில உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் அத்தனை உயிரினங்களும் என்ன செய்யப்படும், அங்கு வந்து நிறுத்தப்பட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஒரு முறை ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்யறாங்க, ஆடைகள் இல்லாமல் பாதணிகள் அணியாமல் எல்லோரும் என்ன செய்வார்கள், அந்த மாஷர் மைதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஆடை இல்லாமலா ஒருவர் பார்த்து வெட்கப்பட மாட்டார்களா, கூச்சப்பட மாட்டார்களா என்று கேட்ட பொழுது, ஆயிஷாவே, அங்க வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அதை விட மிக மோசமான ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான்,
தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்காதா என்று அங்கலாய்த்து அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருப்பான். அதைத்தான் பார்ப்பானே தவிர வெட்கப்படுவதற்குரிய நேரம் அந்த நேரம் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்கிட்ட சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத் அபஸைல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான்? தன்னுடைய சகோதரனை கண்டு, கணவன் மனைவியை கண்டு, மனைவி கணவனை கண்டு, பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டு, பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டு, சகோதரன் சகோதரியை கண்டு, ஒவ்வொரும் திக்கு திசை தெரியாமல் என்ன செய்வார்கள்? ஓடுவார்கள். ஏன்? ஏதாவது நன்மைகளை பறிச்சிருவானா, நன்மைகளை பெற்று விடுவானா, கேட்டு விடுவானா என்று என்ன செய்வார்கள்? இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதுதான் கணவன் மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி என்று இந்த உறவுகள் எல்லாம் இங்கதான். ஆனால் அங்க என்ன செய்யப்படாது? நாங்க யாரும் பார்க்க மாட்டோம், தாங்க பாதுகாத்துட்டா போதும், நான் சொர்க்கத்துக்கு போயிட்டால் போதும், நரகத்திலே இந்த பாதுகாப்பு பெற்றுட்டால் போதும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான்? நாளைக்கு மறுமையிலே அந்த திக்கு திசை தெரியாமல் ஓடோடி நப்சி நப்சி, என்னுடைய ஆன்மாவே நான் தப்பினால் போதும் என்று சொல்லி ஓடி செல்வான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த மறுமையினுடைய நிகழ்வு குறித்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை பாருங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் நம்ம ஆசைப்படுறது என்னன்னு சொன்னா, எங்களுடைய கடைசி முடிவு நல்லதாக இருக்கும், ஹுஸ்னுல் ஹாத்திமா. அப்படித்தானே? நம்ம எப்படித்தான் இந்த உலகத்திலே வாழுகிறோமோ, என்னுடைய மரணம் என்ன செய்யணும்? யாரும் கேலி பண்ணுகின்ற, கிண்டல் பண்ணுகின்ற, கேவலமாக நினைக்கின்ற மோசமான மரணத்தில் இருந்து எங்களை என்ன செய்து பாதுகாத்து நல்ல மரணமாக இபாதத்துகள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், நல்லவைகள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், இறைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற நேரத்தில், அதே போல என்ன செய்து மார்க்க விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கிடைக்கிற அந்த மரணம் என்பதை நல்ல மரணம். அதைத்தானே நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுபாசு குல்லு அபதின் அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு முஸ்லிமும் என்ன செய்வான்? எந்த நம்பிக்கையோடு அவன் மரணிக்கிறானோ அதே மாதிரி தான் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? எங்களுடைய நம்பிக்கை நல்லதா இருக்கும். எங்களுடைய நம்பிக்கை ஏதாவது என்ன செய்ய தடுமாற்றத்தோடு இதுவும் சரி அதுவும் சரி அல்லது அதுதான் சரி மாதிரி இருக்கிறது என்று சொல்லி சத்தியத்தை விட்டு விலகி அசத்தியத்திலே இருந்து கொண்டு நாங்கள் மரணிப்போமாக இருந்தால் அதே நிலையில் தான் நாங்கள் என்ன செய்யப்படுவோம்? எழுப்பப்படுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்பிக்கைகளை நாங்கள் ஈமானை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஆல இம்ரான் 102வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே என்ன சொல்கிறான்? இத்தகுல்லா, அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயப்படணும்? ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படணும். நம்ம இன்னைக்கு சர்வ சாதாரணமாக போலீஸை கண்டா எப்படி பயப்படுறோம்? எங்களுக்கு மேலிடத்தில் இருக்கிற மேனேஜரை கண்டா எப்படி நாங்க பயப்படுறோம்? கவியில கண்டா நம்ம எப்படி பயப்படுறோம்? இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த பயம் அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீனை ஒரு மனிதன் எப்படி பயப்படணும்? எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும், தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, இரவிலே இருந்தாலும் சரி, பகலிலே இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் என்ன செய்யணும்? அல்லாஹு தஆலாவை பயந்து வாழுகின்ற முறையில் அதே மாதிரி அல்லாஹு தஆலா பயந்து கொள்ள வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது நீங்க எப்படி வரணும்? என்னட்ட முஸ்லீமா தான் வரணும். நம்ம முஸ்லீம் என்று சொன்னால் பேரை வச்சிருக்கிறதால முஸ்லீம் அல்ல. அப்படியா? இன்னைக்கு முஸ்லீம் பேரை வச்சிருக்காக தான் இன்னைக்கு முஸ்லித்துக்கு இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் துரோகம் பண்ணுகின்ற இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் மரணிக்கிற பொழுது உண்மை விசுவாசிகளாக என்னை ஏற்ற நிலையிலே, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்ற நிலையிலே, மார்க்க விடயங்களை கடைபிடித்த நிலையிலே நீங்கள் முஸ்லிம்களாக நீங்க என்ன செய்யுங்க? சந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். மரணம் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. மரணம் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் எப்படி வேண்டும் என்றாலும் வரலாம். சிறிய ஒரு காரணம் கூட என்ன செய்யலாம்? எங்களுக்கு மரணத்துக்கு அதை விட்டுடலாம். அல்லது பெரிய விடயங்கள் கூட எங்களை உயிர் வாழ வைக்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நாங்கள் எந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை அழைக்கிறானோ அந்த நேரத்தில் நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால், நல்ல முறையில் செல்ல வேண்டுமாக இருந்தால், நாங்கள் 24 மணி நேரமும் என்ன செய்யணும்? முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அந்த ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் தஆலா
இரண்டு சாரார்களாக அல்லாஹு தாலா பிரிப்பான். அல்லாஹு தாலா சொல்லுவான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே தீயவர்களை நீங்க நல்லவர்களை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையிலே நல்லவர்கள் வேறாக, தீயவர்கள் கெட்டவர்கள் பாவிகள் அல்லாஹு தாலாவுக்கு துரோகம் பண்ணவர்கள் என்ன செய்வாங்க, வேறு சாராராக பிரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை இன்னைக்கு இருக்கிற நாங்க நாளைக்கு இருப்போமாங்கிறது யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, இல்லையா? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு நம்மளோட இல்ல, கடந்த ரமலான்ல இருந்தவங்க எங்களோட இன்னைக்கு இல்ல, ரமலான் ஆரம்பத்தில் இருந்த பெருநாள் கொண்டாடல, பெருநாளைக்கு இருந்தவங்க பெருநாளைக்கு அடுத்த நாள் ஷவ்வாலில பிறை 2ல இல்ல. இப்படி இன்னைக்கு மரணங்கள் என்ன செய்யறது, மரணத்துக்கு வயது கிடையாது, மரணங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நாங்க காரணங்களை சொல்லியோ அல்லது வேற வேலை பழுக்களை சொல்லியோ நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. நாம் எல்லோரும் இந்த இடத்திலே எவ்வாறு அல்லாஹு தாலா மார்க்க விடயங்களுக்காக வேண்டி ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறானோ, எங்களை சேர்த்தது எது, எங்களுடைய இந்த மார்க்கம் இந்த இடத்துல உங்களை சேர்த்து வச்சிருக்கு. நம்ம ஒரே நாடா இருந்தாலும் அல்லது வேறு நாடுகளாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் தெரியாமல் இருந்தோம். அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், இந்த மார்க்கத்தை நேசித்த காரணத்தினால், மார்க்க விடயங்களை பேணிய காரணத்தில் அல்லாஹு தாலா இந்த ஒரு சிறப்பான மஜ்லிஸ்ல அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், வைத்திருக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொள்கிறார்களோ அந்த நேசம் கொண்டவர்களை நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா விசேட நிழல் கொண்டு அல்லாஹு தாலா அவர்களை கண்ணியப்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க, என்ன, யார் அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொள்கிறார்களோ, யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒருவரை வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்றான், விசேடமான நிழலை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா ஐன முத்தஹாபீன லி ஜலாலி, அத்தனை கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா எனக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நேசம் கொண்ட நேசித்த உலகத்திலே நேசித்து வாழ்ந்த மனிதர்கள் எங்கே என்று அல்லாஹு தஆலா அத்தனை மக்கள் கோடான கோடி மக்கள் இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை விசேடமாக அல்லாஹு தஆலா அழைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா எங்களை ஒன்று சேர்த்ததை போல நாளை மறுமையிலே உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்தரமான சுவனத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா அந்த சூனப்பாக்கியம் பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.